ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் நவீனா. போன வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய வியூஸ் அண்டு நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்டை எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எந்த ஒரு ட்ரெய்லர், டீசர், எந்த ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தாலும் யூடியூப்ங்கிறது ஒரு நெசசரி ஃபீல்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அந்த யூடியூப்பில் வீடியோ மூலயமா அதனோட பப்ளிஷர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீடியோ 1000 வியூஸை ரீச் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஆடை பொறுத்து ஒன்ஸ் $0.80 இல்லைனா $5 to $8 வரைக்கும் அந்த பப்ளிஷருக்கு கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடியோ நம்ம இப்போ ஒரு WW வீடியோவே எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஓகேவா? இந்த வியூஸை கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 29,114 ருபீஸ் இந்தியன் ருபீஸ் இவங்களுக்கு ஏன்னா இருக்குது. இந்த வியூஸ்லேருந்து மட்டும் இந்த ஒரு வீடியோக்கான ஏர்னிங்ஸ் மட்டும்தான் இது. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற சாதாரணமாக டெய்லி நீங்கள் பார்க்குற வீடியோவிலேருந்து பல பேருக்கு பல அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகுது. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் சினிமா நியூஸ், சினிமா வெப்சைட் அப்படின்ட்டு நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற விஷயம் எவ்வளவோ இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த beanroot.com. இந்த வெப்சைட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க விளம்பரங்கள், ஓகேவா, சைடில் இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்தமாரி விளம்பரங்கள் மூலிமா சம்பாதிக்கிறது தான் அதிகம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட டெய்லி ஆட்ஸ் ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா $495. அதை கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 29,700 இந்தியன் ருபீஸ் பர் டே. ஓகேவா? ஸோ மந்த்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தரும். ஸோ இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் அதையே ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்